வித்தியாசமான பார்வையை முன் வச்சிருக்காரு பெருமாள்மணி. பீகாரையும் தமிழ்நாடையும் ஒப்பிடவே முடியாது, அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே நடக்க வாய்ப்பும் இல்லை, ஏன்னா இது பெரியார் மண் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி பல விஷயங்களை சொன்னார். உங்களோட பார்வை என்ன வன்னியரசன்? இல்லை, இந்த ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பழமொழியில் வந்து ஆமை சம்மந்தமாக எனக்கு வந்து, ஏன்னா ஆமைக்கறியை இப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அது நம்பிக்கை இல்லை. ஆனால் அமீனா புகுந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஜப்தி எடுக்க தான் வருவாங்க, உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து சொத்துக்களை அபகரிக்க தான் வருவாங்க. அப்படியான ஒரு அமீனா தான் வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளோட பின்னணியிலிருந்து தான் வந்த பாஜக. முழுக்க முழுக்க பார்ப்பனிய கோட்பாடை இவர் சொல்லும் போது சொன்னார், உயர் சாதி அங்கே இருக்கிறாங்க 3% சொன்னால் அது உயர் சாதின்னு யாரும் இல்லை. உயர் சாதினா அப்போ கீழ் சாதிங்கிறத இவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைண்ணே, அது நான் ஒரு புரிதல், பார்ப்பனர் சாதினே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இல்லை இல்லை, நீங்கள் உயர் சாதின்னு சொல்கிறதே ஒரு வர்ணாசிரம மனநிலையிலிருந்து பேசுறீங்க. இல்ல இல்ல, அப்ப நீங்க உயர் சாதின்னு சொல்லக்கூடாது, அப்பர் காஸ்ட்னு சொல்றீங்க. இல்ல, அப்பர் காஸ்ட் இல்ல, நீங்க என்ன அரசியல் சாசனம் வகுத்தபடி சொல்றீங்க. இல்ல அப்படி இல்லையா, நீங்க வந்து பார்ப்பனிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், அதெல்லாம் இல்லைண்ணே. நான் ஓபன் கேட்டகரி உங்களை சொல்லல, நீங்க உயர் சாதிங்கிறதுக்காக சொல்றேன் நான். அப்ப இதுல 2 செய்தியை நான் சொல்ல வரேன். நான் அதிமுக இன்னைக்கு வந்து பாஜகவால் கபலீகரம் செஞ்சிரும், அல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை வந்து நிதிஷ்குமார் நிலை அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதை தான் இவர் நித்யானந்தன் கேட்டார், உங்க தலைவருக்கு அதில் என்னங்க அக்கறைன்னு கேட்டார். எங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இல்லை, தமிழ்நாட்டின் மீது அக்கறை. ஏன் அந்த கட்சி மேலே ஏன் அக்கறை? நீங்கள் அங்கே போனுச்சுன்னா பிஜேபிங்கிற ஒரு அமீனா வந்துடுவார், பிஜேபிங்கிற ஒரு பார்ப்பனிய கோட்பாட்டை, சனாதன கோட்பாட்டை, வர்ணாசிரம கோட்பாட்டை, கலவர கோட்பாட்டை, நீங்கள் வன்முறை கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பார்ட்டி வந்துடும் அப்படிங்கிற அந்த அச்சத்தில் பேசுகிறோம். எங்களுக்கு அவங்களுக்கு மேலே எங்களுக்கு அக்கறை இல்லை. அப்போ எங்களுக்கு அக்கறைங்கிறது எங்கே அப்படிங்கிற தமிழ்நாட்டின் மீதான அக்கறை, தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறை. நீங்கள் வந்து பாபர் மசீதை இடிச்சிட்டு அங்கே வன்முறையை பண்ணி பலர் படுகொலை செஞ்சு, குஜராத்தில் 2002 படுகொலை செஞ்சுட்டு எல்லா சம்பவங்களும் நீங்கள் செஞ்சுட்டு திருப்பி இங்கே வந்து திருப்பரங்குன்றம் போகிற இஷ்யூக்குள்ளே கொண்டு வந்து அங்கேயும் நீங்கள் இந்த கலவர வன்முறையை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அந்த அக்கறையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஒன்றும் இவங்க மேலே எங்களுக்கு அக்கறை இல்லை. இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் இப்போ வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் மிக முக்கியமான செய்தியை சொன்னார். நிதிஷ்குமார் நிலைமை தான் வந்து எடப்பாடி வரும், இப்போ அது வந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய பெருமாள்மணி அவர்கள் சொன்னது போல் அதிமுக வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்படி இல்லை, ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ சொல்கிறது போல் எல்லாம் செதறிட்டாங்க. கட்டுக்கோப்பாக இருக்குன்னா எல்லாரும் இருந்திருக்கணும்ல. இப்போ ஓபிஎஸ் போயிட்டா எல்லாரையும் இவர் விரட்டுறாரு, எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர் சொன்ன இன்னொரு காரணத்தையும் நம்ம கவனிக்கணும். அதாவது கட்சி முழுமையாக எடப்பாடியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, சின்னம் அவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும்ல. நீங்கள் ஏக்நாத் சிண்டே வந்து நீங்கள் சிவசேனாவிலேருந்து அவரை வந்து உடச்சி வெளியில் கொண்டு வர்றாங்க. கட்சி யாருடைய கட்சி? உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி, பாஜகவோட தான் கூட்டணி வச்சது. இப்போ மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. மகாராஷ்டிராவில் வந்து அவங்களோட தான் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு என்ன நிலைமை ஆனது? உத்தவ் தாக்கரேட்டேருந்து ஏக்நாத் சிண்டே பிரித்து உடச்சி இவங்க ஒரு தனி அணியை அமைச்சு, நீங்கள் பாருங்கள், ஒரு கட்சியை வந்து நீண்ட காலமாக பால் தாக்கரையிலேருந்து எல்லாரும் அந்த நிர்வாகம் பார்க்குறாங்க, மண்ணின் மைந்தனுடைய கோரிக்கை வைக்கிறாங்க, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க, மத அரசியல் அவங்க புகுத்தி உள்ளே கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் ஏக்நாத் சிண்டே வெளியில் வந்து அந்த கட்சியும் சின்னமும் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குங்க? இன்னைக்கு ஏக்நாத் சிண்டேட்ட இருக்கு, உத்தவ் தாக்கரேட்ட தான் இருக்கணும். அப்போ தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கூலிப்படையாக மாற்றிக்கொண்ட பாஜக, நீ யாரு பாஜகவோடு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் சின்னம் வரும். நீங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து சின்னம் இருக்கு அப்படிங்கிறது பெருமை இல்லை. பாஜகவிட்ட இருந்து வெளியில போறாங்கன்னா அவங்கள பத்தி நீங்க வந்து சின்னம் இருக்குன்னா பேசலாம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கிட்ட போய் நெருங்கின உடனே பாமக 2 உடைச்சாங்க. சின்ன இப்ப யார்கிட்ட இருக்கு? பாஜகவோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் சின்னம் இருக்கும். இது எழுதப்படாத விதி, இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. தேர்தல் ஆணையம் பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்கிற ஒரு கூலியால் தான் வந்து அடிப்படையில். அப்போ இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் வெளிப்படையாக வந்து சிவசேனாவை மாநில உரிமையை பேசிய கட்சி ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க. நீங்கள் அஜித் பவார் நிலைமை என்ன பாருங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர என்ன ஆகுன்னு கேட்குறாரு, இங்கே என்ன ஆகுன்னு கேட்டார், இங்கே என்ன பண்ணிட போகிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு இருக்கு, அவங்களால இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தம் 243 தொகுதி பீகாரில் இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து 101 தொகுதி இவங்க 2 தனி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. 89 இடம் வந்து அவங்க ஜெயிச்சாங்க பிஜேபி, 85 இடம் வந்து இவர் நிற்கிறார், நிதிஷ்குமார் நிற்கிறாரு. ஒரு சமூக நீதி காவலராக, சமூக நீதி அரசியலாக நீங்கள் வந்து இவருடைய மண்டல் பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு பேசிய ஒரு மிக முக்கியமான தலைவர் முதல்வர் பதவியை விட்டுட்டு அவர் வெளியேறாருன்னா வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. வெளியேறல, அவர் பெருந்தன்மை கையெழுத்து போடல.
அவ்வளவு மோசமாக அவர்கள் வந்து ஆதிக்கம் செய்து சர்வாதிகாரம் செய்து மாநில கட்சியை அவங்க வந்து அரசியல் அவங்க கைப்பற்றியிருக்கிறாங்க. அவருடைய கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அஜித் பவாருடைய நிலை என்ன அப்படிங்கிறது இப்போ தெரியுதுல்ல. அஜித் பவார் வந்து அப்பாவோட சேர்ந்து சேரலாம்ங்கிற நேரத்தில் தான் அவர் வந்து மரணம் சொல்லி அவங்க நிலைமை வருது. அப்போ பாஜக எங்கே போகுதோ அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க சீரழிஞ்சிருவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய தலைவர் சொன்ன பார்வை, மரியாதைக்குரிய முதலமைச்சர் செஞ்ச பார்வை. இந்த பார்வையின் அடிப்படையில் நம்ம வந்து இதை சொல்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.